எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு கெவுரு மாவு புட்டு, ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். ஒரு கப்பு கெவுரு மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கூட ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க, அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் கொப்பரை தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கொப்பரை தேங்காய் ஒரு 1/4 கப்பு, ஒரு 1/4 கொப்பரை எடுத்து நம்ம துருவி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். போதும். இந்த நெய்யில் நம்ம இந்த கெவுரு மாவை போட்டு வறுக்க போகிறோம். கொஞ்சமாக சூடு ஏறட்டும். சூடு ஏறினோடனே நம்ம வறுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் சூடு ஏறி இருக்கு. இப்போ இந்த கெவுரு மாவு போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ரவை வறுக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இதை வறுத்துக்கலாம். உங்களுக்கு வறுத்த பிறகு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு தான் போட போகிறேன். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா கூட ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அப்புறம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆவி கட்டலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சமாக தெளித்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் பால்லாம் வருது இருக்கிற அது கையிலெல்லாம் நம்ம போட்டு ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் சூடாக இருக்க வச்சு நான் கேஸ் மேலேயே வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு பவுலில் மாற்றிட்டு கூட நீங்கள் கையிலே போட்டு ஆறின பிறகு இந்த மாதிரி தண்ணி தெளித்து உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அது உதிர வரணும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தெளிச்சுட்டு கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே இந்த மாதிரி பபிள்ஸ் வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கையில் இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போது கையிலே புடி பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி தெளித்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம ஆவி கட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். என்னோடய குட்டி இட்லி பாத்திரம் இருக்குது. அதில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். திருப்பியும் கேஸ் பற்ற வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது தண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேட் இதில் வச்சு இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி துணியை போட்டு நடுவில் இதில் மாவை கொட்டி நம்ம எல்லாம் இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நான் மாவு போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு ஃபுல்லாக இதில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 5 மினிட்ஸ்ன்னு சொன்னேன், ஆனால் 10 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். ஏன்னா 10 மினிட்ஸ் குக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு.
இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு போட்டேன். இப்போ இதில் நான் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை 1/4 கப்பை மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இதுலேயே இந்த ஏலக்காவும் கொப்பரை தேங்காயும் போட போகிறேன். எல்லாமே இந்த சூட்லேயே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கெட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா மாவு ஆவி கட்டும் போது எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை உதிரி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் நெய் வேணும்னாலும் நெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இது எங்கள் மம்மி எனக்கு இப்போ சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்களா, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. வாவ், சூப்பர். இப்போது இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பரான குருமா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.